தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் நெய்வரத்து கூலி தரும். அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு சமச்சீர் கல்வி புத்தகத்தில் ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி. இப்போ அதை பற்றி பார்ப்போம். ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக அந்த புத்தகத்தில் போயிட்டு உள்ளே போய் படிக்கிறதை விட அந்த பாடத்தோட பேர் என்ன, அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க, இந்த பாடத்தை படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன், அது பரீட்சையில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா எல்லாமே வேஸ்ட். ஏன்னா அந்த பாடத்தில் எது முக்கியமாக உங்களுக்கு எப்படி தெரியும்? பழைய ஒரு 4 வருடங்கள் 5 வருடங்கள் கேட்கப்பட்ட வினாக்களை எடுத்து சமூக அறிவியலை தனியாக பிரித்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சைடில் வச்சுருக்கணும். நீங்கள் படிக்கிறப்ப, இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அந்த குறிப்புகள்லாம் சைடில் இருக்கணும். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அந்த பாடத்துக்குள்ளே வரப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம கேட்டிருக்க இதில் ஏதாவது வந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸில் நம்ம படிக்க போகிற பாடத்தில் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்துட்டு இதை படிக்க வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் திருப்பி சொல்கிறது, கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணாமல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா வேஸ்ட். போக்கில் நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஒழிய அது ஒரு சரியான வழியாக இருக்காது. எளிமையாக ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணணும்னா அதுக்கு மிக முக்கியம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான். அதான் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த பாடம் பேர் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். முதல்ல ஒரு பாடத்தோட பேர் கேட்டோன்னா படித்தோன்னே அந்த பாடத்தை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது, உங்களோட மனசில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பதிவுகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வரலாறுனா என்ன? முதல்ல வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா என்ன? இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா, ஒரு படத்திலோட சந்தானம் சொல்லுவார், பெரிய பெரிய ஃபோட்டோலாம் பார்த்து இவர் எங்கள் தாத்தா, இவர் எங்கள் தாத்தாவோட தாத்தா, இவர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதாரம் இருக்கா? சப்போஸ் அந்த ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதோ இருந்துச்சுன்னா ஆதாரம். இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியுது, ஆதாரங்கள் இருக்கும் ஃப்யூச்சருக்கு. அது இன்னொரு 200 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த இதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி, நம்ம வாழ்ந்ததுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கான ஆதாரங்கள்லாம் என்ன இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அந்த ஆதாரங்கள், உண்மை சம்பவங்கள், அதை பற்றிய குறிப்புகள் யாராவது எழுதி வச்சுருக்கலாம். ஒரு ஏதாவது கல்வெட்டுகள் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, ஓலைச்சுவடி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான சில குறிப்புகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் நம்ம வரலாறு கண்டுபிடிக்க முடியும். அதான் வரலாறுன்னு சொல்கிறது. நமக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க. சரிங்க சார், அதை நான் தெரிஞ்சுக்கிட்ட டிஎன்பிசியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ டிஎன்பிசியோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் படித்து நீங்கள் கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டா மட்டும் நீங்கள் வேலையில் போயிட்டு ஒன்றும் பெருசாக நம்ம பண்ண முடியும். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமில், யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் இப்போ பயங்கர ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் டிஎன்பிசியில் அந்தளவுக்கு மாறல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. ஒரு காலத்தில் யூபிஎஸ்சி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, இப்போ அப்படி கேட்குறது இல்லை. நீங்கள் பாடத்தை புரிந்தால் மட்டுமே உங்களால் பாஸ் பண்ண முடியும். இப்பயும் நான் தான் சொல்கிறேன், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிசியில் லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க. அதில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எழுதுறாங்க. இதில் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல் விஷயத்தை. ஸோ இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் இது டிஎன்பிசி படிக்கிறது மட்டுமே இல்லாமல் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த பாடத்தை படிக்கிறது முன்னாடி இதை பற்றி நம்மளால் ஏற்கனவே மனசில் பதிவான தகவலை நீங்களே எடுக்கணும். அது பேர் பிரைன் ஸ்டார்ம் செஷன் சொல்லுவாங்க. உங்கள் மனசில் இது மாதிரிலாம் என்னென்ன பதிவாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்படிலாம் வரலாம். நம்ம பண்ணோம், ஒரு கோயிலில் போனோம்னா கல்வெட்டுகள் இருக்கும், எழுதியிருப்பாங்க, அதை வச்சு பார்க்கலாம். சில புத்தகங்கள் இருக்கும், வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சில இடத்துல நோண்டுறப்ப மண்டை ஓடுகள் கிடைக்கும், இல்லை இந்த பானைகள் கிடைக்கும், நிறைய முதியோர் தாலி, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் கிடைக்கும். அதை வச்சு பார்க்குறப்ப அதோட ஏஜை கண்டுபிடிக்கலாம். கார்பன் டேட்டிங், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது. என்னோட மனசில் இருக்குது. உங்களோட மனசில் என்னெல்லாம் இருக்குதோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த இருக்க விஷயத்தெல்லாம் எடுக்கணும். ஒரு பாடத்தை படிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு பாடத்தை படித்தோன்னா எப்படி நம்ம மனசில் பதிங்கிறதா முக்கியம். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அது மாதிரியான உங்களோட மனசில் பதிவான பதிவுகள்லாம் எடுக்கணும். முதல்ல எடுத்து இதெல்லாம் இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி தான் இந்த பாடத்தை படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இந்த பாடத்தோட லெசனோட டைட்டிலை வச்சுட்டு, அந்த டைட்டிலை வச்சுட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ நீங்கள் முதல்ல சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணணும், மதிப்பீடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி மதிப்பீடு இல்லை வினாவிடை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வினாக்கள் பொறுத்துக்க கோடிட்ட இடங்கள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அது மாதிரி எஸ்ஏ கொஷின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸை பார்க்குறப்ப என்ன உங்களுக்கு தோணுன்னா,
ஒரு பாடத்தோட கடைசியில் இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த வினாக்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் புத்தகத்தை உள்ளே போய் அந்த பாடத்தை படிக்கிறப்ப வினா விடையில் கேட்ட கேள்விகள் சில வார்த்தைகள் இங்கே வரும், நிச்சயமாக வரும், வராமல் இருக்காது. அது வரப்போ அவங்க மனசில் என்ன தோணும், இது வந்து கொஷின்ஸில் பார்த்தோம் அப்படின்னு உங்க மனசில் பதியறதுக்கு ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்டிக்கிங், மனசில் பசை மாதிரி ஒட்டிக்கும். எப்பவுமே ஒரு இமேஜ் வந்து மனசில் பதிஞ்ச பிறகு தான் ஒரு பேர் வந்து ஞாபகம் வரும். ஒருத்தரை மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு பேர் சொன்னால் தான் மனசில் பதியும் இல்லையா. ஒரே நாளில் ஒருத்தரை பார்த்து பேர் சொன்னோம்னா நம்ம மறந்துடுவோம். இது இயற்கையாக நடக்கிறது, நம்மளோட மனசில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வினா விடையை பார்த்துட்டு இது உள்ளே வரப்ப இது வினா விடையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம், கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறீங்க, ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்கள் படித்ததெல்லாம் எதுவுமே தெரியலன்னு நீங்கள் படிக்கிறது தப்பாக படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதே கான்செப்ட் தான் நான் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணோன்னா ஒரு சமூக அறிவியலில் 2015 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்தையும் எடுத்து பார்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 50 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படிக்கிறது கூட 50 கொஸ்டினை பார்த்துக்கிட்டு வரணும். 50 கொஸ்டினை பார்த்துட்டு இந்த லெசனை படிக்க வரப்ப அந்த 50ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக இங்கே வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசில் தெரிஞ்சிடும், டிஎன்பிஎஸ்சி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரியான கொஸ்டின்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் அசம்ஷன் பண்ணணும். ஸோ தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்க அனலைஸ் பண்ண உங்களோட மனசு வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்கள மைண்டில் போயிடும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கேட்கறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களை கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ஓகே, நான் பாயிண்ட்க்கு வரேன். ஆக்சுவலாக இது ஒரே கிளாஸில் எடுக்க முடியாது, டெஃபினட்டாக எனக்கு தெரியும். இந்த கிளாஸில் என்ன சொல்ல போகிறோன்னா அந்த வினா விடையிலேருந்து மதிப்பீடுலேருந்து நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பாடத்தில் நீங்கள் மதிப்பீடு போயிட்டீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எழுத்து ஆதாரங்கள்ன்ற வார்த்தை தான் இதில் முக்கியம். நான் தேவையானதை மட்டும் சொல்லிட்டு தேவையானதை விட்டுருவாங்க. ஓகேவா? எழுத்து ஆதாரங்கள் கிடைத்துள்ளதா கிடைக்காததா அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது நிச்சயமாக எழுத்து ஆதாரங்கள் இருந்தால் தான் அதை நம்ம பார்க்க முடியுன்றது என்னோட அசம்ஷன். இது சரியாக தப்பாக கூட எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி தோணுது. அது மாதிரி உங்களுக்கும் தோணும். நீங்கள் உடனே ஆன்சரை போய் தேட தேவையில்லை. இதை மனசில் பதிய வச்சுக்க வேண்டியது என்னன்னா எழுத்து ஆதாரங்கள் அப்படின்ற வார்த்தையும் உங்கள் மனசில் பதியணும். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ற வார்த்தையும் பதியணும். அடுத்த கேள்வி, பழைய கற்கால மக்கள் பருத்தி ஆடை அணிந்தனர், இலை மரப்பட்டை விலங்குகள் தோலை ஆடை அணிந்தனர், கம்பளி ஆடை அணிந்தனர். இது மூணையும் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன, இது மூணுமே உங்கள் மனசில் பதியணும். உங்களுக்கு இது வந்து படிக்காமே தெரியக்கூடிய கொஷின், இலை மரப்பட்டையை தான் வந்து பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாடத்தை உள்ள வரப்போ இதை சொல்கிறப்போ உங்களுக்கு தோணும் மதிப்பில் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்ததை திருப்பி இன்னொரு தடவை பார்க்குறப்ப உங்கள் மனசில் ஆழமாக பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு மாடு, குதிரை, நாய். எனக்கு வந்து இதுக்கு நாய் ஆன்சர் அப்படின்னு தெரியும். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியாட்டி இதை பேரெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளே போகிறப்ப அந்த விஷயங்களை மனசில் பதிய வைக்கணும். அடுத்து, கடந்த கால உண்மைகளை அறிய டேஷ் படிக்க வேண்டும். பழைய கற்கால மனிதன் டேஷ் கற்களை பயன்படுத்தினான். ஓகேவா? இரும்பினால் கருவிகள் செய்த காலம் என்ன? புதிய கற்கால மனிதன் எதை பயன்படுத்தி மட்பாண்டங்களை செய்தான்? ஸோ இதை படிக்கிறப்ப நீங்கள் புதிய கற்காலன்ற டாபிக் வரப்போ நீங்கள் படிக்கிறப்ப இதில் என்ன வார்த்தை இங்கே வரணும், ஃபில் ஆகுது அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்குறது தான் பண்ணணும். இப்போ உடனே நீங்கள் ஆன்சராக பார்க்கக்கூடாது. ஓகேவா? அதே பொறுத்து வேலை கொடுத்துருக்காங்க, மாநிலங்களோட பேரை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா. இங்கிட்டு பாகல்கோட், அத்திரம்பாக்கம், கர்னூல், பிம்பேட்கா. எதுக்கு இந்த ஊர் பேர்லாம் கொடுத்துருக்கணும்? வரலாற்று முந்தைய காலத்துக்கும் இந்த பேருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஒருவேளை வரலாற்று சம்மந்தப்பட்ட சில ஆராய்ச்சிகள் பண்ணுறப்ப இந்த இடத்துல சில தகவல்கள் கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன வந்து நிச்சயம் வரும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் மாதிரி கேட்டிருக்காங்க, வரலாறுனா என்ன? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வரலாறுனா என்ன, நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சில ஆதாரங்களோட தெரிஞ்சுக்கிறது, கால முறைப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறது தான் அப்படிங்கிறது நம்மளுக்காகவே தெரியும் இல்லையா? அது புக்கில் படிச்சதுன்னு தெரியும் அவசியம் இல்லை. வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது வரலாற்று அறியறதுக்கு? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், சிதைந்த மட்பாண்டங்கள், தாலி, முதியோர் தாலி, இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு பாடத்துக்கு உள்ளே போகாமே தெரியும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றால் என்ன? எகைன் இதை கேட்டிருக்காங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை 4ஆக பகுத்து கூறியிருக்காங்க. ஸோ 4 காலங்களாக பிரிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். 4 காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி மனிதன் எவற்றை உடையாக உடுத்தினான்? இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஷினு, முன்னாடி கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த 2வது கொஷின், அது சரியான விடை தந்தங்களை கேட்டிருந்தாங்க, அது திருப்பி தான் வந்திருக்குது. பழைய கற்கால கருவிகள், புதிய கற்கால கருவிகள், 4 இணை படம் வரைந்து ஒப்பிடுங்க. இது தேவை உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த லெசனில் இந்த கொஷின்ஸை பார்த்த வரைக்கும் இந்த பாடம் வந்து என்ன முக்கியத்துவம், எதை சொல்ல வராங்கன்னு தெரியும். ஸோ இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துலையும் சில கொஷினாவது முக்கியமாக இருக்கும். நிச்சயமாக இந்த பாடத்துல 1, 2ஆவது இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காமல் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக.
ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாடத்தை உள்ளே போகணும். பாடத்தை உள்ளே போகணும் அதை எப்படி நம்ம படிக்கிறோம், எப்படி நோட்ஸ் எடுக்கிறோம். ஒரு பாடத்தை படிக்கிறப்ப ரொம்ப ருசித்து படிக்கணும் அந்த பாடத்தை. அந்த பாடத்தில் பார்த்தோம்னா சப் ஹெட்டிங்ஸ்லாம் பார்க்கணும், என்னென்ன ஹெட்டிங்ஸில் இருக்குது, என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி நீங்கள் போடணும். மைண்ட் மேப்னா ரொம்ப ஈஸியாக போடணும். சில பேர் என்னன்னா நோட்ஸ் எடுக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற மாதிரியே பேராவாக எழுதிட்டு இருக்காங்க. அது மாதிரி எழுதுறதுல வேஸ்ட்டு, ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், A4 ஷீட்டில் தான் நோட்ஸ் எடுக்கணும். சைடில் மார்ஜின் வந்து 1.5 சென்டிமீட்டரில் 1 சென்டிமீட்டர் தான் விட்டுட்டு எழுதணும். போய் ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இடுக்கில் போய் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மைண்ட் மேப் பண்ணிவிடுங்க. உங்கள் விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மனசில் உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கிலோ உங்களோட சொந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதுகிறப்ப மனசில் நிச்சயமாக பதியும். இதெல்லாம் குறிப்புகள்லாம் மைண்ட் மேப் மாதிரி எடுத்த பிறகு ஒரு கீவேர்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பாடத்தை முடிச்சோன்னா நான் சொல்லுவேன் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஈஸி வாய்ஸ் ரெக்கார்டர்னு சொல்லியிருந்தேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் வீட்டில் ப்ளே பண்ணிடலாம். ப்ளூடூத் டிவைஸ்லையோ இல்லை நீங்கள் வந்து ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட்லையோ, தூங்குறப்பையோ இல்லை காலை எழுந்திரிச்சோன்னே அது மாதிரி டைமில் எப்போலாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் ப்ளே பண்ணி மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ டெய்லியுமே கேட்க தான் மனசில் பதியும். நம்ம அப்படியே படித்து எல்லாரும் என்ன பண்ணுறோம், படித்து போயிட்டே இருக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறப்ப. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் போயிட்டே இருக்கும். சும்மா 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் டோட்டல் 6th சயின்ஸை முடிச்சிருவாங்க, சோஷியல் சயின்ஸை முடிச்சிருவாங்க. அந்த ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போதும் முக்கியமாக நல்லா தெளிவாக ஒரு பாடம் படித்தாலும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படித்தால் கூட குரூப் ஃபார் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் படித்தா கூட குரூப் 2 கிளியர் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரம் நீங்கள் படிச்சா குரூப் 1 கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப எல்லாமே ஈஸியான மெத்தட்ஸ் தான். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் எங்கே சுற்றணும் நான் திருப்பி அதை தான் சொல்லுவேன். அந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணாமல் நீ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது டோட்டல் வேஸ்ட். என்ன பொறுத்தவரை அதான் சொல்லுவேன். there is no need of going to any coaching institute போன்ற அவசியமே கிடையாது. அதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். டாக்டர் ரோமன் சைனி அவரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சின்ன வயசில் அவர் எய்ம்ஸில் வந்து சீட் கிடச்சி எய்ம்ஸில் டாக்டர் முடித்த உடனேயே அவருக்கு வந்து ஐஏஎஸ் கிடச்சிது. ஐஏஎஸ் அவர் 1.5-2 வருஷம் தான் இருந்தார். அவர் ராஜஸ்தான், அவர் நேட்டிவ். இருந்துட்டு வெளியில் வந்துட்டு கலெக்டராக ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ யூஎன் அகாடமின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கெத்து தான் எனக்கு பிடிச்சது. என்னால் எப்படியும் வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்து தான் நான் வாழணும்னு அவசியம் இல்லை. ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சேன், என்னோட ஐஏஎஸ் ஆகிட்டேன். ஆனால் இப்போ அந்த ஐஏஎஸ்ஸாக இல்லாமல் என்னால் வாழ முடியுங்கிற நிரூபிச்சா பார்த்தியா, அவர் தான் ஹீரோ. ரோமன் சைனி, டாக்டர் ரோமன் சைனி யூடியூப்ல அடிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் வரும். அந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன் எடுத்துவங்க. உங்களாலையும் முடியுன்ற ஒரு எண்ணத்தை வைங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். முடியாதுன்ற இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரொம்ப ருசிச்சு எல்லாத்தையும் பண்ணுங்க. செய்யக்கூடிய எல்லா செயலையும் அப்படி தான் செய்யணும். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். அதை தடுக்கிறது யாருமே இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க்கை நன்றி, வணக்கம்.